வணக்கம். எக்ஸ்பிரஸ் நியூஸிற்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் விவசாயிகளின் தற்கொலை தேசிய அளவில் 42% அதிகரித்துள்ளது. விவசாயிகள் தற்கொலையில் தமிழகம் 3வது இடம் வகிப்பதாக தேசிய குற்றப்பதிவு கழகம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 மற்றும் 15 ஆண்டுகளில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் கடும் வறட்சி நிலவியது. இதனால் 2014 ஆண்டில் 5650 இருந்த விவசாயிகளின் தற்கொலை எண்ணிக்கை 2015 8007 அதிகரித்துள்ளது. அந்த ஆண்டு அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1261 பேரும், மத்திய பிரதேசத்தில் 709 பேரும் உயிரிழந்துள்ளதாக தேசிய குற்றப்பதிவு கழகம் கூறியுள்ளது. வறட்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த 2014-15 ஆண்டுகளில் மட்டும் 604 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக புள்ளி விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் விவசாயிகள் தற்கொலை நடக்கும் மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதல் இடத்திலும், மத்திய பிரதேசம் 2வது இடத்திலும், தமிழகம் 3வது இடத்திலும் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை பொய்த்ததால் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை முதன்மை செயலர் ராஜேந்திரகுமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன் ஆகியோர் அடங்கிய குழு ஆய்வில் ஈடுபட்டனர். மானூர், வன்னிக்கோனேந்தல், சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதற்கான அறிக்கை ஜனவரி 9ஆம் தேதிக்குள் முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜலட்சுமி தெரிவித்தார். வறட்சியான பகுதிகளில் ஐஎஸ் ராஜேந்திரகுமார் சாரும் கருணாகரன் சாரும் நானும் மக்களிடையே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வருவாய்த்துறையும் வேளாண்மைத்துறையும் மக்களிடையே அதனுடைய நேரடி பார்வையை பார்த்து அதையெல்லாம் அறிக்கைகள் மாண்பு முதலமைச்சரிடம் ஒப்படைப்பார்கள். ஆய்வு அறிக்கைகள் கிரவுண்ட் ட்ரூத்திங் எக்ஸைஸ் என்று சொல்லக்கூடிய உண்மை கண்டறியும் சோதனையும் வருவாய்த்துறையும் விவசாயத்துறையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சோதனை அறிக்கைகள் 2 படிவங்களாக தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். மாண்புமிகு வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களும் உயர்திரு விவசாயத்துறையினுடைய செயலாளர் அவர்களும் இந்த அறிக்கைகளை அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள். அதன்படி தமிழக அரசு அனைத்து விவசாயிகளுக்கும் தக்க நிவாரணங்களை அறிவிப்பார்கள். மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதை தள்ளி வைக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி மாதம் தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. எனவே வழக்கமாக பிப்ரவரி மாத இறுதியில் தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டை மார்ச் மாதத்திற்கு பின் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெகதீஷ் சிங் கேக்கர் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என்று கூறியது. உரிய நேரத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்தனர். எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயம் மற்றும் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு வி.கே. சசிகலா எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டு மக்களுக்கு பெரும் சேவைகளை ஆற்றியுள்ள எம்ஜிஆர் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் எம்ஜிஆர் என சுட்டிக்காட்டியுள்ள வி.கே. சசிகலா, எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயம் மற்றும் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என தனது கடிதத்தில் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசிற்கு உத்தரவிட கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழகத்தில் 6 முறை முதல்வராக இருந்துள்ள ஜெயலலிதா ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக கறவை மாடுகள் திட்டம், அம்மா உணவகம், மருந்தகம், இலவச சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்றும் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் எந்த ஒரு விருதையும் எவர் ஒருவருக்கும் வழங்குங்கள் என்று அரசிற்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர்.
திமுகவின் செயல் தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்று இருப்பது உற்சாகத்தை ஏற்படுத்துவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கருப்பையா தெரிவித்துள்ளார். மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்த பழக்கருப்பையா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகம் மீண்டும் மாறுதலுக்காக தயாராகி வருவதாக கூறிய பழக்கருப்பையா ஆளும் கட்சியான அதிமுக பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். செயல் தலைவர் தளபதி அவர்களுடைய உடன்பிறப்புக்கான இன்றைய கடிதம் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்றல்ல, புதிய தமிழகம் படைப்பதற்கு நாம் தயாராவோம் என்ற அவருடைய சொல் வெல்லும் சொல். நாடு மீண்டும் ஒரு மாறுதலுக்கு அவருடைய தலைமையில் தயாராகி கொண்டிருக்கிறது. அவருடைய தலைமையில் புதிய தமிழகம் படைக்கப்படுகின்ற வரலாறு ஏற்படும். தமிழகத்தில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி நாமக்கல்லில் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் வறட்சி காரணமாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். நாடு முழுவதும் விவசாயிகளின் தற்கொலை சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் தற்கொலையை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரி நாமக்கல் அண்ணா அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் ஜல்லிக்கட்டு நடத்த தடையாக இருக்கும் பீட்டா அமைப்பை இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ரயில்களில் கூடுதல் பெண் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோகிரி தெரிவித்துள்ளார். சேலம் விருத்தாச்சலம் வழித்தடத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோகிரி நேற்று வருடாந்திர ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோகிரி, பிரதமர் மோடியின் பசுமை மயமாக்கல் திட்டத்தின் அடிப்படையில் டீசல் வழித்தடங்களை மின்மயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தை மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் விதமாக தென்னக ரயில்வேக்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் நிர்பயா திட்டத்தின் கீழ் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த வசிஷ்ட ஜோகிரி, ரயில்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் ரயில்வே காவல்துறையில் கூடுதல் பெண் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சேலத்தில் இருந்து சென்னை சென்ற ரயிலில் வங்கிப் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஜோகிரி தெரிவித்தார். கடலூரில் காணாமல் போன 2.5 வயது பெண் குழந்தை வீட்டின் தண்ணீர் தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மஞ்சக்குப்பத்தை சேர்ந்த முகமது அலி முதல் மனைவிக்கு பிறந்த 2.5 வயது பெண் குழந்தையும் முகமது அலியை வளர்த்து வந்தார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த அந்த குழந்தையை காணவில்லை என்று தந்தை முகமது அலி கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் புதுநகர் காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் காணாமல் போன குழந்தை முகமது அலி வீட்டின் 3வது மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடலை கைப்பற்றிய பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இதுகுறித்து முகமது அலியிடம் அவரது 2வது மனைவி சசிகலாவிடமும் விசாரித்து வருகின்றனர். ஈரோட்டில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி அரசு பேருந்து நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 980 பேர் தற்காலிகமாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். விதிமுறைப்படி 240 நாட்கள் பணியாற்றியவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனப்படுகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளிப்பாளையம் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் மகேஸ்வரன் மேலாளரின் நடவடிக்கை காரணமாக விஷமருந்தை தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்டித்தும் பாதிக்கப்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் பேருந்தை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகினர். நாகர்கோவிலை அடுத்த அருகே பறக்கையில் டெங்கு காய்ச்சலுக்கு மேலும் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். பறக்கை காந்திபுரம் பகுதியில் உள்ள சாக்கடைகள் தூர்வாரப்படாததால் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி கொசு தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொசு தொல்லையால் டெங்கு பாதிப்பு ஏற்பட்டு 60க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் டெங்குவின் பாதித்த பகவதி அம்மாள் என்ற மூதாட்டி 2 நாட்களுக்கு முன்பு மரணமடைந்தார். நேற்று சரஸ்வதி என்ற மூதாட்டியும் டெங்கு பாதிப்புக்கு பரிதாபமாக பலியாகினார். இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். மேலும் உரிய சுகாதார நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மத்திய அரசு கொண்டுவரவுள்ள எக்ஸிட் தேர்வு முறையை ரத்து செய்யக்கோரி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். MBBS தேர்வில் தேர்ச்சி பெற்று ஓராண்டு பயிற்சி மருத்துவத்தை முடித்தால் மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்து மருத்துவராக பணியாற்றலாம் என்பது விதிமுறை.
இந்நிலையில் மருத்துவராக பயிற்சி முடித்த பின்பும் அகில இந்திய அளவில் நடத்தப்படும் எக்ஸிட் தேர்வை எழுதினால்தான் மருத்துவராக பதிவு செய்து கொள்ள முடியும் என்ற புதிய நடைமுறையை மத்திய அரசு கொண்டுவர முடிவு செய்துள்ளது. இத்தேர்வு முறையை ரத்து செய்யக்கோரி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்று போராட்டம் நடத்தினர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஒட்டுமொத்த இந்திய மருத்துவ மாணவர்களுடைய மனநிலையை பாதிக்கின்ற விதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது மருத்துவ மாணவர்களுடைய படிப்பு அளவினை கிட்டத்தட்ட 5 வருடத்தை 7 வருடமாக்கியும் முழு மருத்துவராக படிப்பதற்கு 15 வருடமாக்குவதும் சூழ்நிலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஒட்டுமொத்த மருத்துவ சிஸ்டத்தையே கொலாப்ஸ் செய்கின்ற நெக்ஸ்ட் என்ற எக்ஸிட் டெஸ்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழக மருத்துவர்களுடைய அனைத்து சங்கங்களின் சார்பாகவும் மருத்துவ மாணவர்களின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் மத்திய அரசு வைக்கின்றோம். 5 இயர்ஸ் ஃபில்டர் ஆகி வந்து படித்து முடிச்சு வெளில போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸை டிகிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி மெடிக்கல் எஜுகேஷன் வந்து 5.5 இயர்ஸ், இது வந்து பெரிய டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ். அதில் திரும்ப வந்து அந்த 3 இயர்ஸ் எக்ஸாமில் தான் நாங்கள் உங்கள் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறோம், அது நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து MBBS ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். ஸோ இதை நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறோம். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவுற்றது. தொடர்ந்து நியூஸ் வந்து முழுவதும்